ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. அதை தடுத்து நிறுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு புதிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்ட திருத்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ள 10 குற்றங்கள் மற்றும் 10 தண்டனைகள், புதிதாக மாற்றப்பட்டுள்ள 10 தண்டனைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்ட திருத்த மசோதாவை முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தண்டனை அதிகரிப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குற்றங்கள் 10 குற்றங்கள் இருக்குது. சில குற்றங்களில் எனக்கு விருப்பம் கிடையாது, சில குற்றங்கள் ஏதோ ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்குது. அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ 10 இதையும் வரிசையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரிப்போர்ட்டர் பிரேம் குமார். குற்றங்கள். முதல் குற்றம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது பாலியல் வன்புணர்ச்சி. பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கோ இளைஞருக்கோ முதியவருக்கோ எந்தவராக இருந்தாலும் சரி, முதலில் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை குறைந்தபட்சமாக அளிக்கப்பட்டு வந்தது. இப்போ அதை திருத்தம் செய்து கூடுதலாக 4 ஆண்டுகள். பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டாலே கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் சிறை தண்டனை, கடுங்காவல் தண்டனை அளிக்கப்படும் குறைந்தபட்சமாக அப்படிங்கிற மாதிரி புதிய சட்ட திருத்த மசோதா சொல்லுது. அப்புறம் இரண்டாவது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நெருங்கிய உறவினரால் காவல்துறை ஊழியர்களால் பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டால் கிட்டத்தட்ட இதற்கும் முதல்ல 10 ஆண்டுகள் சிறை தண்டனை குறைந்தபட்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் குறைந்தபட்ச சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ புதிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த சட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா பெண் பிள்ளைகளை நம்பி ஒரு இடத்துக்கு அனுப்புவோம்னா அது ஒன்று உறவினர்கள் வீட்டுக்கு அனுப்புவோம், இன்னொன்று பெண் பிள்ளைகள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு போனால் அந்த இடத்துல பெண்கள் துன்புறுத்தப்படுறது. இந்த 2 விஷயங்களுக்கும் இந்த தண்டனை கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்புறம் 3வது சட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 12 வயதிற்குட்பட்ட சிறுமி பாலியல் வன்புணர்ச்சியால் பாதிக்கப்பட்டால், அப்படியானால் அந்த நபர்களுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை குறைந்தபட்சமாக அல்லது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி முதல் சட்ட திருத்த மசோதாவில் இருந்திருக்கு. இப்போ புதியதாக வந்துள்ள சட்ட திருத்த மசோதாவில் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை மட்டுமே வழங்கப்படும், சிறை தண்டனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணால் ஒன்று ஆயுள் தண்டனை சிறையில் இருக்கணும், இன்னொன்று கொலை பண்ணணும், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 4வது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாலியல் வன்புணர்ச்சி மரணத்தை விளைவிக்கும் குற்றம். அதாவது பாலியல் வன்கொடுமையை ஒரு பொண்ணை பண்ணி அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை குறைந்தபட்சமாக வழங்கப்பட்டு வந்துச்சு இவ்வளோ நாட்களாக. அதை இப்போ மாற்றி ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் இந்த மாதிரி குற்றங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5வது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி. கூட்டாக சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி நீங்கள் கெடுத்தீங்க அப்படின்னா அதற்கு ஆயுள் தண்டனை, ஆயுள் சிறை தண்டனை ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதை இப்போ மாற்றி புதிய சட்ட திருத்த மசோதாவில் மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது. மீண்டும் மீண்டும் குற்றம் ஒன் ஆஃப் த ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாயிண்ட்னா இந்த 6வதாக இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் குற்றம் அப்படிங்கிறது. இதற்கு ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் சிறை தண்டனை இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய சட்டம் மரண தண்டனை அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு தடவை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான்னா அவனுக்கு 10லேருந்து 14 ஆண்டுகள் சிறை தண்டனை குறைந்தபட்சமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அதே தப்பை 2வது தடவை பண்ணுறான் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சத்தியமாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஏன் இல்லை அப்படிங்கிறத வீடியோக்கு கடைசியில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 7வது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாலியல் தொல்லை அளித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையாக முதலில் இருந்ததை இப்போ திருத்தம் செய்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. 8வது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெண்ணை பின்தொடர்ந்தால். இதுதாங்க கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. காலேஜ் பசங்கள்லாம் பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் பின்தொடர்ந்து உசிலடிப்பாங்க. அப்புறம் அந்த பெண் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான, அந்த பெண்ணு முன்னாடி சீன் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பெண் பின்னாடி நீங்கள் போனாலே, பெண்ணை பின்தொடர்ந்தாலே தண்டனை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா
அறிவுறுத்தி, அதாவது கவுன்சிலிங் வழங்கி அவங்கள அனுப்பி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ அதற்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பின்தொடர்றான்னா அவனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், செகண்ட் டைம் பின்தொடர்றான் அப்படின்னா 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால தான் கெட்டதான்ட்டு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு இது சரியாக இல்லை. இந்த 2 சட்டங்கள் தான் என்னை பொறுத்தளவுக்கும் சரியாக இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆசிட் வீசுதல் 9வதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஆசிட் வீசுதல் 10 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் தண்டனை அதிகபட்சமாக வழங்கப்படும்ட்டு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ அதை திருத்தம் செய்து குறைந்தபட்சமாக ஆயுள் தண்டனையும் அதிகபட்சமாக மரண தண்டனையும் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே பாயிண்ட் தான் 10வதுலேயும் இருக்குது, லாஸ்ட் பாயிண்டாகவும் இருக்குது. ஆசிட் வீச முயற்சி, அதாவது ஒரு பெண் மீது நீங்கள் ஆசிட் வீச முயற்சி பண்ணீங்க, அந்த பெண் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிக்கிறாங்க, இல்லாட்டி அக்கம் பக்கத்தினர் புகார் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு நபருக்கு 5லிருந்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும்ட்டு ஃபர்ஸ்ட் உள்ள சட்ட திருத்த மசோதா இருந்துச்சு. இப்போ புதிதாக வந்துள்ள சட்ட திருத்த மசோதாவில் 10 ஆண்டுகள் சிறை குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை முதற்கொண்டு வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தண்டனை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதிய சட்ட திருத்த மசோதா வந்திருக்கு. இதில் நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 2 என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து மீண்டும் குற்றங்கள் பண்ணுறான் அப்படின்னா அவனை கொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இது ஒன்றும் ஒரு திருட்டு கேஸோ கொலை கேஸோ கிடையாது. கொலை கேஸை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் இந்த மாதிரி கேஸை மன்னிக்கவே முடியாது. ஏன்னா கொலை பண்ணுறவனுக்கோ திருடுறவனுக்கோ ஒரு காரணம் கூட இருக்கலாம். இப்போ ஒருத்தன் போய் திருடுறான்னா அவனுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அவனுக்கு ஒரு நகை பணம் தேவைப்பட்டிருக்கலாம், அதுக்காக திருடி அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கேஸில் எந்த தயவுதாட்சணையும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு 5 வருஷம் சிறை தண்டனை போட்டு இனிமேல் திருடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் தட்டி அனுப்பி விடலாம். ஆனால் இந்த மாதிரியான குற்றங்கள் ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டா அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு ஒரு 14 வருஷமோ 10 வருஷமோ சிறை தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது சரியாக இருக்காதுன்ட்டு நினைக்கிறேன். உடனடியாக, அதாவது முதலிலிருந்தே நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதான், ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விட்டால் இவன் தான் குற்றவாளின்னு உறுதி செஞ்சுட்டா உடனடியாக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது. இப்போ கூட அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் அந்த பெண்ணை கை காமிச்சிட்டாங்க, இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஒரு பெண்ணை கெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 2வது தடவை வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. முதல் தடவை கெடுத்தப்பமே அவனை கொன்று போட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா 2வது தடவை வாய்ப்பு கொடுக்குற விஷயம் கிடையாது இது, திருந்தி வாழ்கிற விஷயம் கிடையாது இது. இந்த தப்பை பண்ணவன் திருந்ததுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். திருடன் கூட திருந்திடுவான், இந்த மாதிரி நாய்கள் தேச துரோகிகள் திருந்தாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இது மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரிப்போர்ட்டர் பிரேமை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். Bye.